காரியங்களை நமக்காய் செய்திருக்கிறார். எத்தனையோ காரியங்களை நமக்காய் வாரி வழங்கி இருக்கிறார். நன்மையான ஈவுகளை கொடுத்திருக்கிறார். சற்று அவர் செய்த நன்மைகளை யோசித்து பார்க்கும்போது நம்மால் சும்மா நிற்கவே முடியாது. நல்ல பலனை கொடுத்திருக்கிறார். உயிரோடு கூட ஜீவனோடு கூட இப்பொழுதும் அவருடைய சமூகத்திற்குள்ளாய் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். கரங்களை நன்காக தட்டலாமா? தேவாதி தேவனுக்கே எல்லா துதிக்கான மகிமை. ஒருவேளை அதிசயம் என் வாழ்க்கையில் நடக்கலைன்னு சொல்கிறீங்களா? இல்லை நான் நன்றி சொல்வதற்கு என்ன இருக்குன்னு சொல்கிறீங்களா? இல்லைங்க, கர்த்தர் உன்னை உயிரோடு கூட சாட்சியோடு கூட நிற்க வைத்திருக்கிறாரே. எத்தனை கரங்களை நன்காக தட்டலாம். ஹல்லேலூயா! எத்தனை பெரிய பாக்கியம் அவருடைய பிரசன்னத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் உமக்கென்று நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த முதல் பாடலாக சேர்ந்து நாம் பாடுவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு தொட வல்லவராக இருக்கிறார். ஒரு எதிர்பார்ப்போடு கூட உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆசையாய் சொல்லி அவரை முதல் துதித்து ஆராதிப்போம். தேங்க்யூ லார்ட் ஃபார் த வெரி பிரெத் இன் மை நாஸ்ட்ரில்ஸ். சொல்லலாமா? அப்படி இந்த எனக்குள்ளாக இருக்கும் இந்த சுவாசத்திற்காக நன்றி ஆண்டவரே. Just be thankful for everything. நீங்கள் நிற்கிறீங்களே, அதுவே கர்த்தருடைய பெரிய கிருபை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போம். ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே கரங்களை உயர்த்தி ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை சிருஷ்டித்த தேவனே, அற்புதமாய் அதிசயமாய் எங்களை வைத்திருக்கிறபடினால நமக்கு நன்றி. குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா அற்புதமான சிருஷ்டிகரே. அந்த விசுவாசம் கற்றறிந்தோம். அந்த விசுவாசம் கற்றறிந்தோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகளை நமக்காய் வாரி வழங்கி இருக்கிறார். சற்று யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை யோசிச்சு பாருங்க. எத்தனை எத்தனை ஆசீர்வாதங்கள். உமக்கே நன்றி ஆண்டவரே. கணக்கில்லா நன்மை
நன்மைகள் கர்த்தர் செய்தார். கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மை கர்த்தர். சொல்லுங்களேன். கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவகுமாரன் வந்திடும் நாள். நன்றி ஆண்டவரே. எஸ் ஜீசஸ். கரங்களை உயர்த்தி கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கரங்கள் எல்லாம் உயர்த்தினபடி அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியில் பாடி மகிழுவோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. அற்புதமான சிருஷ்டிகரே ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை நன்காக தட்டலாமா? அவரை கொண்டாடுவதற்காக நாம் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க உள்ளத்தின் ஆழத்தில் நன்றியோடு கூட நான் நின்று கொண்டிருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எரிகோ போன்ற காரியங்கள் மதில்கள் உனக்கு முன்பதாக சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் துதித்து கொண்டே இருக்கும்போது அந்த மதில்கள் எல்லாம் இடிந்து விழுந்து விடும். ஆமென் ஹல்லேலூயா. அவரை துதிப்பதை மாத்திரம் நிறுத்தாதீங்க. எத்தனை நிந்தனைகள் வந்தாலும் கஷ்டங்கள் போராட்டங்கள் வந்தாலும் அவரை விடாமல் வேதத்தில் வாசிக்கிறது போலவே எப்படி அந்த எரிகோவின் மதில் தூள் தூளாக போகிற்றோ கர்த்தர் அப்படியே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உடைத்து போட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடும். விசுவாசமாய் சேர்ந்து பாடுகிற வரிகளை உணர்ந்து பாடுங்க. ஆமென். நன்றியால் துதி பாடு. உன்னை இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கரங்களை தட்டலாமா? நன்றியால் துதி பாடு. உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு. உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஓ நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு. உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு. உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். விசுவாசமா சொல்லுங்க. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். கரங்களை உயர்த்தி கலங்கிடாதே திகைத்து
விசுவாசமாய் காத்திருங்க, துதித்துக் கொண்டே இருங்க. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியா துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கரங்களை அசைத்து நன்றியா துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். சொல்லுங்களாமா? கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே. இரண்டு கரங்களை உயர்த்தி, come on everyone sing. இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே. எத்தனை பேர் விசுவாசமா சொல்றீங்க? ஓ, இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஓ, நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஓ, நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சத்தமாக நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், ஓ வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஓ, நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கரங்களை நன்காக தட்டி ஹல்லேலூயா. அவரே நல்லவர், வல்லவர், நமக்கு போதுமானவராக இருக்கிறார், வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். Be still and know that I am God. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். பிரச்சனைகள் மத்தியில, கஷ்டமான சூழ்நிலைகள் மத்தியில அமர்ந்திருந்து அவரை சுய்த்து கொண்டே இருக்கும் பொழுது, அவரை பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது, இந்த எரிகோவின் மதில்கள் எப்படியாய் விழுந்ததோ உடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் போக்க வல்லவராக இருக்கிறார். கோலியாத் போன்ற ராட்சசர்கள் வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். எத்தனை அழகான வார்த்தைகள் பாருங்க. கொஞ்சமும் பயம் வேண்டாம். எப்போ தெரியுமா? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது, கர்த்தர் மேல் நீ விசுவாசமா இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தை உண்மை உள்ளதாக இருக்கிறது. அவர் வார்த்தை அனுப்பின காரியத்தை அதை நிச்சயமாக செய்து முடிக்கும். அவருடைய வார்த்தை உங்களுக்காக இருக்கு. இந்த காலவெளியிலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவைகள் எல்லாம் நிறைவேறும். ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடிக்கும் தேவன் அவர் ஒருவரே. நம்மை வழுவாமல் காத்திடும் வல்ல தேவன் அவர் ஒருவரே. இந்த பாடலை பாடும் பொழுது உள்ளத்தின் ஆழ்த்திலிருந்து சந்தோஷமாக சொல்லி பாடுங்க. என்னை வழுவாமல் காப்பவர் நீர். கரங்களை உயர்த்தி சொல்லலாம். என்னை வழுவாமல், கீழே விழாம நம்மை பாதுகாக்கிற தேவன் அவர் ஒருவர். எதற்கு பயம்? டாக்டர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை,
கர்த்தர் உன் பட்சமாய் இருக்கிறார். யெகோவா ராஃபா, அவர் சுகத்தை கொடுக்கும் தேவன், வெற்றி சிறந்த தேவன். உனக்கும் அவர் சுகத்தை எடுத்து என்ற காலவெளியில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு சுகம் வேணும்னு சொல்றவங்களா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. வழுவாமல் உன்னை அவர் நிச்சயமாக காத்திடுவார். இந்த பாடலை சொல்லி நாம் பாடும். சந்தோஷமாக விசுவாசமாக சொல்லி பாடுங்க. கரங்களை நன்றாக தட்டி வல்ல தேவன் என்னோடு இருப்பாரே, வழுவாத என்னை காத்திடுவாரே. அல்லேலூயா என்றார் பரிப்பேன், அல்லேலூயா என்றார் பரிப்பேன். வல்ல தேவன் என்னோடு இருப்பாரே, வழுவாத என்னை காத்திடுவாரே. அல்லேலூயா என்றார் பரிப்பேன், அல்லேலூயா என்றார் பரிப்பேன். பயப்படாதே என்று உரைத்தாரே, பாரில் எந்தனை மீட்டெடுத்தாரே. பயப்படாதே என்று உரைத்தாரே, பாரில் எந்தனை மீட்டெடுத்தாரே. பேரை சொல்லி அழைத்திட்டாரே, பேரானந்தம் நான் சொந்தமானேன். பேரை சொல்லி அழைத்திட்டாரே, பேரானந்தம் நான் சொந்தமானேன். வல்ல தேவன் என்னோடு இருப்பாரே, வழுவாத என்னை காத்திடுவாரே. அல்லேலூயா என்றார் பரிப்பேன், அல்லேலூயா என்றார் பரிப்பேன். தண்ணீர்களை கடக்கும் பொழுது தயங்காதே, உன்னோடு அவர் இருக்கிறார். உன்னை தாங்க கிருபை செய்வார். அவர் உன்னோடு கூட இருப்பார். தண்ணீர்களை கடந்திடும் போது தயங்காதே, உன்னோடு இருப்பேன். அவர் சொல்கிறார், தண்ணீர்களை கடந்திடும் போது தயங்காதே, உன்னோடு இருப்பேன். அக்கினியில் நடக்கும் போது அதன் பேரில் பற்றாதே என்றார். என்ன வாக்குத்தத்தம் பாருங்க. அக்கினியில் நடக்கும் போது அதன் பேரில் பற்றாதே என்றார். வல்ல தேவன் என்னோடு இருப்பாரே, வழுவாத என்னை காத்திடுவாரே. அல்லேலூயா என்றார் பரிப்பேன், அல்லேலூயா என்றார் பரிப்பேன். வல்ல தேவன் என்னோடு இருப்பாரே, வழுவாத என்னை காத்திடுவாரே. அல்லேலூயா என்றார் பரிப்பேன், அல்லேலூயா என்றார் பரிப்பேன். இமை பொழுது ஒருவேளை அவர் கைவிட்டுட்டாரு நினைச்சாலும் அவர் இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்கிறாருங்க. கவலைப்படாதீங்க, அவர் இரக்கம் உன்னோடு கூட இருக்கிறது. கிருபை உன்னை தாங்குகிறது. ஈமை பொழுது என்னை கைவிட்டாலும் இரக்கங்களால் சேர்த்து கொள்வாரே. ஈமை பொழுது என்னை கைவிட்டாலும் இரக்கங்களால் சேர்த்து கொள்வாரே. நித்திய கிருபையுடன் இறங்கி நித்தம் என்னை நடத்துவாரே. நித்திய கிருபையுடன் இறங்கி நித்தம் என்னை நடத்துவாரே. வல்ல தேவன் என்னோடு இருப்பாரே, வழுவால் என்னை காத்து கொள்வாரே. அல்லேலூயா என்றார் பரிப்பேன். கரங்களை உயர்த்தி பாடலாமா? வல்ல தேவன் என்னோடு இருப்பாரே. ஓ வல்ல தேவன் என்னோடு இருப்பாரே, வழுவாத என்னை காத்திடுவாரே. அல்லேலூயா என்றார் பரிப்பேன், அல்லேலூயா என்றார் பரிப்பேன். ஓ வல்ல தேவன் என்னோடு இருப்பாரே, வழுவாத என்னை காத்திடுவாரே. அல்லேலூயா என்றார் பரிப்பேன்,
கரங்களை உயர்த்தி வல்ல தேவன் என்னோடிருப்பாரே பாடுங்களேன். வழுவாதென்னை காத்திடுவாரே அல்லேலூயா என்றார் பரிப்பேன். அல்லேலூயா என்றார் பரிப்பேன். கடைசியாக என்ன ஒரு முறை வல்ல தேவன் என்னோடிருப்பாரே வழுவாதென்னை காத்திடுவாரே அல்லேலூயா என்றார் பரிப்பேன். அல்லேலூயா என்றார் பரிப்பேன். யாரெல்லாம் சொல்லி பாடுனீங்களோ நீங்க அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிக்க போறீங்க. ஹல்லேலூயா. வல்ல தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பிசாசானால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா நம்ம செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் பாருங்க, அவரை 100% நம்பணும். எத்தனை பேர் சொல்றீங்க 100% I believe in you Lord, whatever might be the situation that might come and go, I will keep trusting in you Lord. Through it all he is a God who has led us till this very moment. இதுவரையிலும் வழி நடத்தி வந்தவர் அவர் எபினேசர். இனிமேலும் உதவுகிற தேவன், இனிமேலும் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். You are not here by an accident, people of God. There's a plan and a purpose of God. கர்த்தருடைய திட்டம் இந்த காலைவெளியில் இந்த நேரத்தில் நீங்க எங்களோடு கூட இருந்து அவரை ஆராதிப்பது அவருடைய திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க என் நம்பிக்கை அவர்தான். நான் உலகத்தில் இருக்கவங்க மேல உங்க ட்ரஸ்ட்டை வைக்காதீங்க, நம்பிக்கை வைக்காதீங்க. பேங்க் பேலன்ஸ் மேல இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் மேல கிடையாது, இல்ல உறவினர்கள் மேல இல்ல, ஆண்டவர் மேல 100% நம்பும் பொழுது கர்த்தர் உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். கரங்களை நன்காக தட்டலாமா? இதுவரையிலும் நடத்தினவர் அவர் இனிமேலும் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசமா சொல்லுங்க, உங்க நம்பர் ஆண்டவரே. ஒரு குருட்டாட்டமான ஒரு விசுவாசம். அன்றைக்கு ஆபிரகாமை இந்த மோரியாவின் மலையில் நம்ம பார்க்கிறோமே, எத்தனை பெரிய விசுவாசம். பட்டயத்தை ஓங்குற நிமிடம் வரை அவனுக்கு என்ன நடக்கும்னே தெரியல. ஆனால் நினைச்சிருப்பான் கர்த்தர் என்னை விடுவிப்பார். கடைசி நேரத்தில் கூட தேவனாகிய கர்த்தர் இஸ் a God of the 11th hour. ஆமென். அல்ல ஈசாக்குக்கு மறுவாழ்வை கொடுத்து சந்ததியை விரிவாக்கின தேவன் அவர். உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைகளை அவரை நம்புங்க. ஆபரேஷன் தியேட்டர் போற வரைக்கும் இல்லை, உள்ள இருந்தாலும் பரவாயில்ல, நம்புங்க. கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லவர். நமக்கு செய்யாம அவர் யாருக்கு செய்ய போகிறார்? ஹல்லேலூயா. இந்த பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். உற்சாகத்தோடு கூட பாடுங்க. கஷ்டத்தில் இருக்கிறவங்க இன்னும் உற்சாகத்தோடு கூட பாடுங்க. கஷ்டங்களை எல்லாவற்றையும் அவர் மாற்றி அமைக்க போகிறார். இந்த வாரம் ஒரு அதிசயத்தின் வாரம். இந்த பாடல் வரிகள் சொல்கிறது போலவே 100% நான் நம்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு இந்த அதிசயத்தை இந்த வாரத்துல செய்யுங்க என்று சொல்லுங்க. இந்த கஷ்டத்தை நினைச்சு பாடுங்களேன். நீங்க வர வாரத்துல வந்து சொல்ல போறீங்க சாட்சியை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை அசைத்து ஹல்லேலூயா. உண்மையே நம்புவேன் ஆண்டவரே. சேர்ந்து கரங்களை நன்றாக தட்டலாமா? என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இயேசப்பா உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100% உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செஞ்சிடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100% உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செஞ்சிடுங்க,
அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க. உயர்த்தி சொல்லுங்களேன். மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க. உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செஞ்சிடுங்க. அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்த முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செஞ்சிடுங்க. அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீங்க, இன்றைக்கே தந்திடுங்க. எத்தனை பேர் கேட்கிறீங்க? கரங்களை உயர்த்தி. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீங்க, இன்றைக்கே தந்திடுங்க. இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் கரங்களை உயர்த்தி. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இயேசப்பா உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உயர்வு வேணுமா? கர்த்தரை நோக்கி கேளுங்க. கர்த்தர் அல்லாமல் நமக்கு உயர்வு இல்லையே. கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அதிசயங்களை காண செய்வார். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்த கூடும்? அற்புதம் செஞ்சிடுங்க. அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாம் யார் என்னை உயர்த்த கூடும்? அற்புதம் செஞ்சிடுங்க. அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா. மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா. சொல்லலாமா? கமான். ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா. மேன்மைப்படுத்துங்கப்பா. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீங்க, இன்றைக்கே தந்திடுங்க. இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீங்க, இப்பவே தந்திடுங்க. இன்றைக்கே தந்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஓ, மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க. உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து பாடுகிற யாவரையும் தேவனாகிய கர்த்தர் அப்படியே வைப்பார். ஓ, மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க. உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு கரங்களை உயர்த்தி கட்டலாமா? நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இயேசப்பா உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். எத்தனை பேர் சொல்றீங்க? உம்மை நான் நோக்கி கூப்பிடுகிறேன். உம்மை நான் நம்பிக்கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, I will still keep trusting in you, Lord Jesus. சொல்லுங்க சொல்லுங்க. Come on, every one of you. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இயேசப்பா உம்மைத்தான். கேட்கிற யாவருக்கும் என் தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை வாரி வழங்க வல்லவராக இருக்கிறார். உம்மைத்தான். கரங்களை உயர்த்தி எல்லோரும் சேர்ந்து எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இயேசப்பா உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். நீங்க மாத்திரம் பாட போறீங்க. ஓ, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். சத்தத்தை உயர்த்தி எனக்கு செய்யுங்கப்பா. இயேசப்பா உம்மைத்தான். சொல்லுங்க சொல்லுங்களேன். Come on, every one of you. இயேசப்பா உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இயேசப்பா உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன்.
உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதம் கரங்களை தட்டி உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன். என் வேலை ஸ்தலத்துல அற்புதம் வேணும்னு சொல்றவங்க எல்லாம் உம்மைத்தான். சரீர பலன் வேணும்னு கேட்கிறீங்களா? சரீரத்துல ஒரு சுகம் வேணும்னு கேட்கிறீங்களா? உம்மைத்தான் நம்பியிருக்கிறேன் ஆண்டவரே. Come on every one of you. அற்புதங்கள் எனக்கு என் பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆண்டவரே உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதம் என்னோட குடும்பத்தில் ஆண்டவரே ஒரு financial breakthrough in Jesus name. ஒரு பணப்பற்றாக்குறையை தேவனாகிய கர்த்தர் போக்குகிறார். கரங்களை உயர்த்தி கேளுங்க. Come on. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதம் சமாதானம் இல்லையா? இயேசுவே அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா இயேசப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். உடைய விசுவாசத்தை என் தேவனாகிய கர்த்தர் கனம் பண்ணி இருக்கிறார். இந்த வாரம் நீங்க பார்க்க போறீங்க அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்திருக்கிறார். விசுவாச கண்களில் பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. வீட்டுக்கு போன உடனே பாருங்க, சோதித்து பாருங்க. கர்த்தர் செய்திருக்கிறார். எத்தனை பேர் நம்பி இருக்கிறீங்க? கரங்களை தட்டி. அதனால தான் நம்ம அப்படி பாடணும் இல்லையா? 100% உண்மையே நம்புவேன் ஆண்டவரே. வாழ்க்கையில் என்ன நேர்ந்தாலும் என்ன வந்தாலும் அவரை விடாமல் அவரை 100% நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பாடி இருக்கிற எத்தனை பேர் உள்ளத்தின் ஆட்டிலிருந்து உணர்ந்து பாடினீங்களோ ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். அதிசயங்களை செய்திருக்கிறார். அற்புதங்களை செய்திருக்கிறார். எதை நினைச்சு நீங்க பாடினீங்களோ அந்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் எடுத்து போட்டு இருக்கிறார். இந்த கோர்ட்டு கேஸா இருக்கலாம், இல்லை எதிர்த்து வீட்டுக்காரங்களோட ஒரு பிரச்சனையா இருக்கலாம், இல்லை உங்க மாடு ஒருவேளை பால் கறக்கலையா, எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது அவர் தேவனாகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அதமாக்கி போட்டிருக்கிறார், மாற்றி அமைத்திருக்கிறார். நீங்க பார்க்க போறீங்க காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிகிறதை நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்திற்குள்ளா எப்பொழுதுமே நாம் இருப்போம். முற்றிலுமாய் இயேசுனுடைய இந்த பிரசன்னத்திற்குள்ளாய் நாம் இருக்கும் பொழுது அவர் நம்மை வழி நடத்துவார். அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணரும் பொழுது அவருடைய சத்தம் நம்முடைய செவிகளுக்கு எப்பொழுதுமே கேட்கும். நான் வேதத்தில் போட்டிருக்கேன், in his presence there is fullness of joy. அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு நிறைவான சந்தோஷம், சமாதானம் இருக்கும். மற்றவங்களாம் அடிச்சுக்கிட்டு போனாலும் நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த உலகத்தில் என்ன நேர்ந்தாலும் நம்ம இருக்கிற இடத்துல சந்தோஷமா சமாதானமா கர்த்தர் நம்மை வைப்பார். In his presence there is freedom. விடுதலை உண்டு. அவருடைய பிரசன்னத்தில் there is liberty. He sets you free from every bondages that has tried you down, that is holding you down. ஒரு விடுதலை வேணும்னு கேட்குறீங்களா? என்னோட பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கேட்குறீங்களா? கர்த்தருடைய பிரசன்னத்தை உணருங்க. இயேசுவே உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாய் நான் வருகிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். உன்னை அவர் வழி நடத்துவார். எத்தனை பேர் அவர் பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் என் கூட இருக்கணும்னு நினைக்கிறவங்கள எத்தனை பேர் கரங்களை உயர்த்தலாமா? கரங்களை உயர்த்தி கேளுங்களா? ஆண்டவரே உடைய பிரசன்னம் இன்னும் வேணும். ஆண்டவரே உடைய பிரசன்னம் எனக்கு முன்பதாக கடந்து செல்லட்டும். ஆண்டவரே கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு முன்பதாக போகும் பொழுது, ஆவியானவர் நமக்கு முன்பதாக செல்லும் பொழுது எத்தனை எத்தனை இன்பம், எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க செய்வார். எல்லா யுத்தங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் செய்வார். உனக்கு பதிலாக நீ சும்மா இருந்து அவரிடத்தில் காத்து கொண்டு இருந்தால் மாத்திரம் போதும். கர்த்தத்தே பெரிய காரியங்களை செய்வார். தேவ பிரசன்னமே இந்த வேளையிலும் இறங்கி எங்கள் மேல் வந்துடுங்க ஆண்டவரே. ஒருவேளை பிரசன்னம் இல்லை, நான் உணரலன்னு சொல்றீங்களா? ஆவியில குறைவுள்ளவர்களாக இருக்கிறீங்களா? பரவாயில்ல. ஒருவேளை ஆண்டவர் விட்டு நான் தூரம் போயிட்டேன்னு சொல்றீங்களாங்க? இல்லைங்க, கர்த்தர் இந்த வேளையிலும் சமீபமாய் இருக்கிறார். எங்கே 2-3 பேர் கூடி இருக்கிறார், நான் அங்கே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியா இருந்தால் எவ்வளவு நிச்சயமாக என் தேவனாகிய கர்த்தர் நம் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். உன்னுடைய அருகாமையில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தலாமா? தேவ பிரசன்னமே எங்கள் மேல் இறங்கி வந்துடுங்க ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஸ்தலத்தை வந்து அப்படியே மூடுங்க ஆண்டவரே. இப்படியே மகிமையின் மேகம்
எல்லாரும் அந்த மகிமையின் மேகத்திற்குள்ளாய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இப்படியே பிரசன்னத்தின் மேகத்திற்குள்ளாய் வருகிறோம். இறங்கி ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. Fill us with a special anointing, with a new spirit, oh Lord Jesus. எங்கள் மேல இறங்கிடுங்க, ஒரு புதிய பலனை கொடுங்க ஆண்டவரே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தம்முடைய தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பாதுகாக்கிற தேவன் அவர் உன் பட்சமாக இருக்கிறார். பயம் வேண்டாம், எதற்கு அச்சம்? கர்த்தர் உன் துணையாய் நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். கரங்களை உயர்த்தி, தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. இன்றைக்கு நமக்குள்ளாய் அந்த தெய்வீக அக்கினி ஒவ்வொருக்குள்ளாக இறங்க போகிறது. இந்த வேளையிலும் இந்த பாடல் வரிகளை பாடும்பொழுது ஒரு புதிய ஆவியானவர் புதிய காரியங்களை செய்ய இருக்கிறார். உண்மையில் இறங்க வல்லவராக இருக்கிறார். ஒரு வழிந்தோடுகிற அனுபவத்தை பார்க்க போறீங்க. தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவன் கரங்களை உயர்த்தி, தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே.
விடுதலை